Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஹீரோயினுக்கு மறுபடியும் மேரேஜாக ரொம்பவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆக்சுவலாக இதை பற்றி நான் முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஆக்டர் திலக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மென்ஷன் பண்ணியிருந்தார். அதில் ஹூ வில் மேரி அன்பு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாரு. என்னடா மேரேஜ் தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு முடிஞ்சிருச்சு, என்ன திடீர்னு இந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்குமே தோணுச்சு ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் மேரேஜ் வரப்போகுது போல். பட் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்கன்னா ஹீரோக்கு தான் மறுபடியும் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ ப்ரொமோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரொமோவே கொண்டு போயிருந்தாங்க. பட் ஃபைனல் நம்ம ஹீரோயின் காலத்தில் தான் ஹீரோ தாலி கட்டுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா சீரியலில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வரப்போகுது. சரி, ஓகே, மேரேஜ் சீக்வன்ஸ் தானே, அப்போ நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா இது தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மேரேஜோட இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு வரப்போகுது. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். நான் அப்டேட் பண்ண மாதிரியே தான் இப்போயே நடந்திருக்கு. ஸோ இது எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கரண்ட்டாக மத்தியானம் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பனிவெளும் மலர்வனம் சீரியல். ஸ்டார்டிங்கில் 6 o'clock கொண்டு வந்தாங்க, டிஆர்பி கிடைக்கல. ஸோ அதனால மத்தியானம் 1 மணிக்கு இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 1 மணிக்கு 1.9+ நல்ல ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்டான பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரீடெலிகாஸ்டே 2க்கு மேலே வாங்குச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஹீரோயின் மாதிரி ரொம்பவுமே வருத்தப்பட்டு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கிடச்சிருந்தா கண்டிப்பாக டிஆர்பி இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயின் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அவங்களுமே சொல்லியிருந்தாங்க மார்ச் மாதத்தோடு நம்ம சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நடக்க போகுது போல். பிகாஸ் இன்னைக்கு பனிவெளி மலர்வனம் சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டிங்லாம் வச்சு பார்க்குறப்ப பேக்ரவுண்டில் மேரேஜ்க்காக அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் வினுசாவுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியூவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி கழுத்தில் தாலிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டர்ஸ் கூட பேசிக்கிற மாதிரிலாம் அந்த வீடியோஸ் இருந்துச்சு. ரொம்பவுமே அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அவங்க மட்டும் இல்லை, நம்மளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆக்ட்ரஸ் வினுசா பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு அப்புறமா இந்த சீரியலில் கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் ஆக்ட்ரஸ் வினுசா அண்ட் பனிவெளி மலர்வனம் சீரியலில் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.